வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலங்க. நான் அப்படியே ஒரு பதட்டத்திலே இருந்தேங்க. லோடு ஆகுமா ஆகுதா, சனிக்கிழமை வேறு, நாளைக்கு ஆடி 18 வேறு. ஓ மாட்டிக்கிச்சுரா அப்படின்னு நினச்சேன். ஆனால் கடவுள் புண்ணியத்தில் லோடு ஆயிடுச்சுங்க. லோடு வந்து என்ன லோடுன்னு பார்த்தா ஜவ்வரிசி ஏதோ பாக்ஸில் ஏற்றுறாங்க. தான் நோக்கி பயணங்க. லோடு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசியும் இன்னும் ஏதோ பாக்ஸ் மாதிரி இதை ஏற்றுறாங்க. நம்ம அண்ணன் ஸ்பைலோடே வராங்க. அவ்வளோதான், லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:20. பார்க்கலாங்க, லோடு ஏற்று வந்து அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். இதுவும் ஜவ்வரிசி பாக்ஸ் தாங்க. ஜவ்வரிசி ஃபோட்டோ தான் போட்டுனுக்குது. இன்னொரு வண்டி நம்ம கூடவே தாங்க வரும். அந்த வண்டி தருமபுரி வண்டி தான், தெரியுதுங்களா? அந்த வண்டி நம்ம கூட தாங்க, ஜெய்ப்பூர் தான் வருது. வெயில் உச்சத்துக்கு இருக்குதுங்க. ஏன்னா வேக்குது சாமி, செம்மையா வேக்குது. அது வந்துங்க 2 இடத்துல வந்துங்க லோடு ஏற்றுறது. இங்கே வந்து பாக்ஸு, இன்னொன்று மூட்டை வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகணுங்க. ஒரு 20 கிலோமீட்டர் வரும்னு சொன்னார் அண்ணா. கரெக்டாக தெரியலங்க எவ்வளோ தூரம் வரும் என்னன்னு. பார்க்கலாம் எத்தனை மணி ஆகுது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க டைமு. நம்ம தமிழ்நாடு வெயில் உச்சிக்கு இருக்குதா சாமி. பூங்க இது வெயில் உச்சிட்டு கண்ணே திறக்க முடியல. வெற்றிகரமாக ஒரு இடத்துல ஏற்றி முடிச்சாச்சுங்க. இன்னொரு இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டர் வருதுங்க. பனமரத்துப்பட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஊரில் போய் ஏற்ற போகிறோம். மீதி எல்லாத்தையும் சேலத்தில் வெயில் வந்து தலை பொழக்குதுங்க, மண்டை காயுது. வெயில் அந்தளவு உச்சத்துக்கு அடிக்குதுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:11 ஆகுதுங்க. பார்க்கலாங்க, அப்படியே பொறுப்பேன் போனே இருக்கலாம். இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. சத்தியமாக வெயில் மட்டும் முடியலுங்க, செம்ம வெயில். இது வந்து நம்மளுக்கு முன்னாடி இருந்துச்சு இல்லைங்க, அந்த வண்டி லோடு ஏற்றி நிற்குது. நம்மளது இந்த வண்டிக்கு அடுத்ததா இல்லை இன்னொன்று 2-3 வண்டி கிடக்குதுங்க. அங்கே ஒரு வண்டிக்குது, இங்கே ஒரு வண்டிக்குது. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு ஏற்றுறாங்க என்னன்னு சொல்லிட்டு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:44 ஆகுதுங்க. சூரிய பகவான் சேலம் வேலு தான்ப்பா. 6:15 ஆகுதுங்க. இன்னும் லோடே இங்கே இன்னும் ஏற்ற ஆரம்பிக்கல. ஏற்றுறேன்னு சொன்னுக்குறாங்க, பார்க்கலாம் எத்தனை மணி ஆகுதுன்னு. அண்ணா டீ சாப்பிடலையா? டீ இப்போதான் டீ குடிக்கிறதுக்கே போயினுக்கிறாங்க. வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 6:24ங்க. ஒரு அட்டிலுங்க 91 வருதுங்க. செம்ம வேகமாக வருது மூட்டை. ஃபுல்லாக ஜவ்வரிசி தாங்க. வடப்பருப்பா இல்லை இதில் வடை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஜவ்வரிசியில். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது செய்யணும் அப்படின்னு தோணுதுங்க. அது எப்படி என்ன டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நான் எப்பயும் டேஸ்ட் பார்த்ததில்ல, பார்க்கலாம். ஆரம்பிச்சாங்க 6:50 டைமு. ஆல்ரெடி பாதி லோடு ஏற்றிட்டாங்க. செம்ம வேகம் வந்துனே இருக்குங்க. அப்படியே எல்லாமே கலராக ஏற்றுறாங்க. ஃபுல்லு கபோன ஆயிடுச்சு. கடைசி அட்டு ஏற்றுறாங்க. இவங்க சரக்கை போட்டு பண்ணுற ராவடி தாங்க மாட்டேங்குதுங்க. இவங்க சும்மா ரேடியம் போல சும்மா பழப்பழம்னு எரியுதுங்க, அருமைக்குது. இன்னொரு 18 பேக் ஏற்றணுங்க. ஆனால் அதுக்கு மட்டும் கேட்டிங்கன்னா லேட்டு பண்ணுறாங்க. பாய் போடலாம். இப்போ பார்த்தா 8:10 ஆகுதுங்க. ஏற்றி விட்டாங்கன்னா போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அங்கே போய் பில்லு வேறு வாங்கணுங்க. அவங்க 10 மணி ஆனால் கிளம்பிடுவாங்க. சேலத்துக்கு போய் பில்லு வாங்கணும். பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொரு 18 பேக் இருக்குங்க. ஏற்றி விட்டாங்கன்னா நம்ம பாட்டு நம்ம பாய் தரலாம்.
தள்ளலாம்னா சரியா போயிடும். பார்ப்போம். இருட்டில் ஒன்றும் தெரியலங்க. ஆனால் பாய் வெற்றிகரமாக போட்டு வச்சுங்க. இதில் இந்த இதில் குடோனில் வந்து ஒரு லைட் வசதி கூட கிடையாதுங்க. ஃபுல்லு கபோன்னு இருக்குது. இங்கே பாருங்கள். சரி, அப்படியே போய் கை மட்டும் கழுவின்னு வரலாங்க. ஃபுல் கலீஜ் ஆயிடுச்சு. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஃபைனலி வெற்றிகரமாக லோடு ஏற்றின்னு கிளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:45. இன்னும் போய் பில்லு வேறு வாங்கணுங்க. அண்ணா இருக்கிறாங்க என்னன்னு தெரியல. ஃபோன் அடிச்சு பார்க்கலாம். இருந்தாருன்னா பில்லு வாங்கினா அப்படியே ஜம்முன்னு புறப்படலாங்க. நாளைக்கு வந்து ஆடி 18 கம்ப்ளீட் லீவுங்க. நாளைக்கு ரசகுழம்புலாம். நாங்கள் பெங்களூர் போனதான் சிக்கன் மட்டன். எங்க பாட்டி வச்சோம், கேட்டு பாக்குறேன். வச்சுச்சுன்னா வச்சுக்க சாப்பிடலாம். ஐயோ வேற நான் கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் பில்லட்டடா தான் இருக்குன்னு நினைக்கிறோம். பில்லட்டட் ஆடி 18. ஏன்னா நான் இல்லை நாளைக்கு வீடியோ போட முடியாது. எப்படி இருந்தாலும் லேட் ஆயிரும். சரிங்க, அப்படியே புறப்பட நான் வீடியோ கண்டினியூ பண்றேன். நேற்றுங்க ஆடி 18ஓட விசேஷத்தை எல்லாத்தையும் முடிச்சுக்கினேன். இன்னைக்கு மண்டே நைட்டு எடுத்தேங்க வண்டி. ஒரு 10 மணி அப்படி எடுத்தோம். ஒன்றும் கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்லிட்டு பாலக்கோட் ரோட்லேயே படுத்து தூங்கிட்டு காத்தால அப்படியே வர ஆரம்பிச்சோம். இப்போ எங்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தாபுரங்க. சந்தாபுரம் தாண்டியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:17 ஆகுதுங்க. 9:17ங்க. 9:17 டைமு. ஹாஸ்பிட்டலோட டனலுக்குள்ள வந்தாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:20 ஆகுதுங்க. தாண்ட வேறு ஆர்டிஓ வேறு இருக்கும். ஓ, கர்நாடகாவில் ஆர்டிஓ மட்டும் அதிகங்க. என்ன வண்டிக்கு 300 பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு. டனல் என்ட்ராயாச்சு. பிஜாப்பூர்ல வந்துங்க டீசல் ஃபுல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:37ங்க. நம்ம டிரைவர் அண்ணன் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேங்க இப்போ ரேட் வந்து 90 ரூபாய் 82 காசுங்க. நம்ம ஒசூரில் தாங்க 94 ரூபா. ஓ, எவ்வளோ லிட்டர் பிடிக்குதுன்னு பார்க்கலாம். ஃபுல்லாக டீசல் அடிச்சாச்சுங்க. டோட்டல் காஸ்ட் வந்து 23,702 ரூபா. கடவுளே, கொஞ்சம் கம்மியாக குடிச்சா நல்லா தான் இருக்கும். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். சங்ககிரியில் ஃபுல் பண்ணிருந்துங்க. பார்ப்போம் என்ன மைலேஜ் வருதுன்னு. நகரோட ஆனந்த் ஹோட்டல் இத்தாங்க. எல்லாம் நம்ம தமிழ்நாடு வண்டியெல்லாம் எங்கே தாங்க நிற்கும். போகும்போது இந்த பக்கம் நிற்கும், வரும்போது அந்த பக்கம் நிற்கும். அந்த பக்கமா இருக்கு. எங்க அதே ஜவுளியா? அது ஜவுளியா? வரும்போது வந்து பார்த்துனே இருக்கிறோங்க. இந்த மாதிரி ஒரு பேட்சா ஒரு 10 பேர் கிளம்பிட்டாங்க. டான்ஸ் ஆடினே போறாங்க. சிரிடி கோயில் இருக்கிறனால சிரிடிக்கு இப்படி போவோம். ஆனா சிரிடி இந்த பக்கம் இருக்குதா இந்த பக்கம் இருக்குதா? சிரிடி தானா? இல்ல இவங்க இந்த பக்கம் எங்க போறாங்க? ஏதோ பாட்டு பாடினே போறாங்க. தலைவன் ஹைட்டா லோடு ஏற்றின்னு வராங்க. என்ன ஹைட்டு சாமி. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:12ங்க.
ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு பனவண்டியில் போடலாமா என்னன்னு சொல்லிட்டு. என்னோட தனிப்பட்ட கருத்துங்க, பனவண்டியில் வந்து லைனுக்கு வந்து இப்போ கொஞ்சம் டல்லா இருக்குங்க. ரோட்ல பார்த்தாவே தெரியும் பனவண்டியில் அந்த அளவு ஓட்டம் கம்மி தான். 14 வீலு 16 வீலு, இப்போ 14 வீலே உள்ள கண்டிஷன் தான் இருக்குது. இப்போ தடபுடலா போறது வந்து 16 தாங்க. போடுறதா இருந்தா 16 வீல் போட்டுக்கோங்க. என்னோட தனிப்பட்ட கருத்துங்க, 12 வீலு கொஞ்சம் டல்லா தான் இருக்குதுங்க. லோக்கல் ஓட்டுறீங்க அப்படின்னா அது பெஸ்டா இருக்குங்க. நம்ம தமிழ்நாடு, கேரளா, இந்த பக்கம் ஆந்திரா, பெங்களூரு இந்த மாதிரி வச்சு ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 வீலு பெஸ்டா இருக்கும். லைன் வரீங்க அப்படின்னா 16 இல்லைன்னா 14 பெஸ்டா இருக்குங்க. 12 வீலு 14 வீலு 14 வீலு மூணுக்கும் ஒரே டோல் தான். டோல்கேட் எல்லாம் ஒரே இதுதான். ஒரே தான். 12 வீலுக்கு என்ன டோல் அமௌண்ட் எடுக்கிறாங்க அதே தான் 14 வீலுக்கு எடுக்கிறாங்க. 14 வீலுக்கு எடுக்கிறாங்க. 14 அந்த அவ்வளோதான் மைலேஜ் அந்த அளவுக்கு வந்துடுறாங்க. ஆமா ஆமா. 16 வீலு 3-4 வந்துடுறாங்க. 16 வீலு. ஜெய்ப்பூருக்கு இன்னொரு 600 கிலோமீட்டர் இருக்குங்க. சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிட்டான். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எவ்வளோ ஆகுது, 6:20 ஆகுதுங்க. போடா ராஜஸ்தான் என்ட்ரு ஆயாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணி ஆகுதுங்க. பாயிண்ட்டுக்கு இன்னொரு 350 கிலோமீட்டர் இருக்குங்க. மாங்குன்னு காற்றுலேருந்து ஓட்டுறாங்க. 600 கிலோமீட்டர் கம்ப்ளீட்டே பண்ண முடியலங்க. சாப்பாடுக்குன்னு ஒன்று எடுத்துலங்க வண்டியை அப்படியே ஸ்வங்கின்னு வந்துனே இருக்கிறோம். சோறு வச்சு தயிர் சாப்பிட்டு போயினுக்கிறோம். ஆனால் அப்பயுமே வெயில் கொஞ்சம் உச்சத்து இருக்குதுங்க ராஜஸ்தானில். இவ்வளோ வண்டி போகுதுங்க. நம்ம தமிழ்நாடு வண்டி ஒரு வண்டி காணுங்க. கண்ணு கெட்டுற வரைக்கும் வண்டிக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாடு வண்டியை மட்டும் காணுங்க. ஒரு வண்டி கண்ணில் காட்டினா கூட ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும். ஜெய்ப்பூருக்கு இன்னொரு 307 கிலோமீட்டர் இருக்குங்க. இப்பயும் ஒன்றும் வண்டி ஒன்றும் கண்படுதுங்க தமிழ்நாடு வண்டி. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30 ஆகுது. இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டோலை தாண்டி வச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா காக்கேடா. வெல்கம் டு காக்கேடா தானே? ஆமாங்க. அந்த டோல் பிளஸ் நிச்சு சமைச்சின போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நிச்சு டயர்லாம் செக் பண்ணி வச்சுங்க. சாப்பாடுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா காய்கறி வந்து எதுவுமே கிடையாதுங்க. அதனால் நீட்டாக தக்காளி கொஜ்ஜு வச்சிடலாங்க. அதை வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் பாயிண்ட்டுக்கு இன்னொரு 200 கிலோமீட்டர் இது இருக்கும். 250 கிலோமீட்டர் இது இருக்குங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:17. பொறுமையாக சாப்பிட்டு அப்படியே போகலாங்க. போடுங்க, அள்ளி போடுங்க எல்லாத்தையும். புகை தள்ளுது. எவ்வளோ புத்தகம் சமையல் வந்து தக்காளி குஜ்ஜு. தக்காளி குழம்பா தக்காளி குஜ்ஜு? தக்காளி குஜ்ஜுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் தக்காளி குஜ்ஜு, ஊர்ல தக்காளி குஜ்ஜுன்னு சொல்லுவாங்க. ஒரு தமிழ் மக்கள் வந்து இல்லை மழலைங்க. இஞ்சி பூண்டு போட்டு வச்சுங்க.
தக்காளி வந்து பொறுமையாக கொட்ட ஆரம்பிச்சாச்சுங்க. உப்பு போட்டுருங்க இப்பயே. அவ்வளோதாங்க, அரைவாசி ரெடி ஆயிடுச்சு. கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டு ஃபைனல் டச்சா கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ண போறேங்க. சாப்பிடும் போது அப்படியே நான் வீடியோ கண்டினியூ பண்றேன். வந்து போட ஆரம்பிச்சாச்சுங்க. பார்க்கலாங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். நல்லா இருக்குங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே புறப்படும் வீடியோ கண்டினியூ பண்றாங்க. பாயிண்ட்டுக்கு இன்னொரு 177 கிலோமீட்டர் இருக்குங்க. நானும் சாப்பிட்டு எடுத்து பிடிச்சுங்க வண்டியை ஓட்டுறோம் இன்னும் மாற மாட்டேங்குதுங்க. கிலோமீட்டர் மட்டும் அப்படியே இருக்குது. சார் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:06 ஆகுது. பார்க்கலாம் இன்னும் பாயிண்ட்டுக்கு எத்தனை மணிக்கு போங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக தெரியல. பாயிண்ட்டுக்கு வந்து அங்கே டீசல் சேஃப்டி எப்படி இருக்குதுன்னு தெரியாது. அதனால பாயிண்ட்டுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் பாயிண்ட்டுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இந்த பக்கம் நிற்க வச்சுக்கலாங்க. இங்கே கரெக்டாக டெல்லிக்கு இன்னும் 417 டெல்லிக்கு இங்கேருந்து பார்க்கலாம். அப்படிங்க பொறுமையாக உருட்டின்னு போகலாம். நானும் ஒரு 45-50 குறையாத ஓட்டுறேங்க. அப்பயும் ஒன்றும் பாயிண்ட்டுக்கு வேகமாக போய் சேரலான்னு பார்க்குறான். ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குதுங்க. தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி போய் பாயிண்ட்டுக்கு சேர்த்திக்கலாம் அப்படின்னு பார்க்குறான். நம்ம அண்ணன் வேறு தூங்கிட்டாங்க. அப்படியே பொறுமையாக உருட்டின்னு போயினே இருக்கலாம். சரிங்க, அப்படியே நான் புறப்பட நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நைட்டு 11 மணி ஆகுதுங்க. இப்பயுமே டோல்கேட்டில் ஆர்டிஓ தொல்லை இருக்குதுங்க. ஜீப்பில் நின்றுக்கிறாங்க. விட்டு அப்படியே வந்துடலாம் தான் பார்த்தா வந்து குறுக்கா நின்றுக்கிறோம். எவ்வளோங்க ஆர்டிஓ தரது? நானும் தந்துனே தான் இருக்கிறோம். 200, 300, 500 போயினே இருக்குது. யாரு காசு யாரோ சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. வெற்றிகரமாக ஃபைனலுக்கு பாயிண்ட்டுக்கு எடுத்து வந்து விட்டாச்சுங்க வண்டியை. என்னால் 12 மணிக்கு மேலே ஒரு 1 மணியா 12 இருக்குன்னு நினைக்கிறேங்க. அது மேலே என்னால் ஓட்ட முடியல. ஃபுல் தூக்கம். அண்ணன் பாயிண்ட்டுக்கு ஆனால் முடியலாம் ஓட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, ஆனால் பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு சின்ன வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். அது கூட எடுக்கவே முடியல. சரியான தூக்கம். நீட்டாக தூக்கிட்டு இப்போ கூட தூக்க கடைகள் தான் வீடியோ எடுத்துருக்கிறா. பார்த்தாலே தெரியும். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 7:33 ஆகுதுங்க. எத்தனை மணிக்கு இருக்கவங்க தெரியல, பார்க்கலாம். சரிங்க, அப்படி நான் இறக்கும் போது வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். வெயில் வேற, சூரியன் வேற உதிக்க ஆரம்பிச்சிட்டான். கண்ணெல்லாம் கூசுதுங்க. அப்படியே இறக்கி விடுங்கடா அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ஆகாது, சாயந்தரமே இறக்கி விட்றோம். அதுவும் பாதி இப்போ இருக்கிறாங்கன்னா நாளைக்கு பாதி இறக்கி விட்றாங்களாம். அப்புறமேட்டு பார்த்தா இப்போ திடீர்னு பாய கழட்டான்றான். 10:40 ஆகுதுங்க டைமு. பாப்பா எத்தனை மணிக்கு இறக்கி விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு முழுசாக இறக்க மாட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க. பார்த்தா பின்னாடி கழட்டு பார்க்கணும் அப்படின்றாங்க. இதில் என்ன பார்க்கறது இருக்குது? அவுத்த இறக்கி விடலாம், பாய முடிக்கிறது கஷ்டமாக்குதான். இன்னைக்கு அடிக்கிற வெயில் இன்னைக்கு செட்டங்க. வெயில் உச்சத்துக்கு இருக்குது. வெற்றிகரமாக பாய கழட்டி முடிச்சாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:20ங்க. வெயில் ஒன்றும் கழட்டுறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சுங்க. இங்கே கொஞ்சம் வெயில் கொஞ்சம் தூக்கலாக இருக்குங்க ஜெய்ப்பூரில். இறக்குறதுக்கு வந்து கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லினுக்கிறாங்க. எத்தனை மணிக்கு கூப்பிடுவாங்கன்னு கரெக்டாக தெரியல, பார்க்கலாங்க. கூட வந்து ரொம்ப பொறுமையாக இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. பொறுமையாக இருக்கிறாங்க. வெயில் வேறு உச்சத்துக்கு கேட்குதுல்ல. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:40 ஆகுது. கேட்டாங்க எவ்வளோ நேரத்துக்கு இறக்கி விடிங்கன்னா ஒரு 7 மணி ஆயிரும் அப்படின்றாங்க. இங்கே வேறு நோ என்ட்ரி வேறு இருக்குங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்க்கலாம் எவ்வளோ நாளைக்கு இறக்கி விட்றாங்க அப்படின்னு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:01 ஆகுதுங்க. லோடு இப்போ தாங்க பாதி இறக்கினுக்கிறாங்க.
4 பேர் இருக்கிறனால ரொம்ப பொறுமையாக இருக்கிறாங்க. வெயில் இறக்கல. இப்போ வெயில் தாழ்ந்த உடனே அப்படியே ஒன்று ஒன்றா இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கலாம் டோட்டலாக எத்தனை மணிக்கு இறக்கி விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நோ என்ட்ரி வேறு இருக்குது. இறக்கி விட்டாலும் வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லி தான் எதுவும் கேட்கல, எதுவும் பேசவும் இல்லை. எப்போனா இறக்காங்கடா அப்படின்னு விட்டாச்சு. நம்மளோட நல்ல மனசுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோடு வந்து இறக்கலைங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. லோடு இறக்குறேன்னு சொல்லிவிட்டு கடைசி ஆப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசாமல் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாமே அப்படின்ற மாதிரி தாங்க. இதில் வேறு 2 வண்டி வேறு ஆர்டர் பண்ணாங்க. முதல்ல நாம் வந்துட்டோம், இன்னொரு வண்டி நம்மளுக்கு பின்னாடி வருதுங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க இன்னைக்கு நைட்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறான். இன்னும் அந்த வண்டி வேறு இறக்கணும். அவங்க வேற எங்கன்னா கூட இறக்குவாங்க. இந்த வண்டி ஆல்ட்டு இன்னைக்கு. நான் எதுவுமே பேசல. இறக்கிறோம் ஆனால் இறக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் காத்தாலே சொன்னாங்க இன்னைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் அப்புறமேட்டு பேசி பார்த்தா சரி இறக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமேட்டு பார்த்தா இன்னும் பாதி இருக்குதுங்க. மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்து முன்னாடி போட்டாங்க, அவ்வளோதான். அந்த ஐட்டம் மட்டும் குறைச்சிட்டாங்க, அவ்வளோதான். சரி, ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்துக்கலாம். சரிங்க, நாளைக்கு அப்படியே நான் என்ன பேசுறதுனே தெரிய மாட்டேங்குது. நாளைக்கு லோடு இறக்கும்போது அப்படியே நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். 9:00 அதிகாலை காத்தல. இப்போ என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு செய்யலாம்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு. என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி கொட்டை ஊற வச்சுங்க நைட்டு. தண்ணி கொட்டை குழம்பு, சோறு வச்சாச்சு. அப்பயே சோறு வச்சாச்சு. இப்போ தண்ணி கொட்டை குழம்பு வைக்கிறது பார்க்கலாங்க. அண்ணன் வந்து இஞ்சி பூண்டு நசுக்கிறாங்க, அத்தா சவுண்டு. வெங்காயம் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிச்சுங்க. வெயில் வேறு கரெக்டாக கேபினுக்குள்ளே அடிக்குது. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். உருளைக்கிழங்கு வந்து போட்டு நல்லா கிண்ட ஆரம்பிச்சாச்சுங்க. அடுத்து வந்து தண்ணி கொட்டை போடலாம் அப்படின்னு வரேன். தண்ணி கொட்டை ஊற வச்சு வச்சுருந்தேன் நைட்டே. சாப்பிட்டு பார்ப்போமா? இன்னும் வதங்கட்டுமா இல்லை போட்டா தனி கொட்டை போதுமா? தண்ணி விட்டு வேக அடிச்சிருக்காங்களா என்னன்னா? லோடு வந்து இறக்குறாங்களான்னு கேட்டிங்களா? ஒன்றும் இல்லைங்க. பாயிண்ட்ல விட்டு சும்மா நிற்க வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இந்த லோடு இன்னும் இறக்க ஆரம்பிக்கல. அது நேற்று இறக்குனாங்க பாதி. தண்ணி கொட்டை போட்டு வச்சுங்க. கொண்டுவோம். இப்போ மஞ்சள் தூள் போடலாமா? மஞ்சள் தூள் மசாலா எல்லாம் போட்டு வச்சுங்க. கரம் மசாலா, கறி மசாலா 2 மட்டும் போட்டு வரேன். நம்மளோட உப்பு, அதுதான். லைட்டா தண்ணி ஊற்றி வேவடிக்கலான்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறேன். இன்னொரு லாஸ்ட் ஒரு 3 அட்டி இருக்குங்க. இன்னும் 3 அட்டினா 2 அட்டி தான் உள்ள இருக்குது. மீதி எல்லாம் கீழே அங்கங்க பிரிச்சு போட்டு வச்சுக்கிறாங்க. அங்க ஒரு பாக்ஸ் இருக்குது. 1 அட்டி தான் கணக்கு. அப்படின்னா பாக்ஸ் 2 அட்டிக்குது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:18 ஆகுது. குழம்பு வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக வச்சுட்டான். உசுன்ற மாதிரி இருக்குது. நான் கரெக்டாக வச்ச மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. பார்த்தா காரம் அதிகமாக இருக்குங்க. இந்த பாக்ஸும் அப்புறமேட்டு அந்த தேங்காய் பூங்க அவ்வளோதான் இருக்குது. இது திருப்பம் அங்கேயே எடுத்துகிட்டு போகணுமா? நேற்றே இருக்கீங்களா? சரி விடுங்க, மறுபடியும் பார்த்துக்கலாம். ஃபைனலி ஒரு வழியாக இறக்கி விட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 ஆகுது. இறக்குறாங்க 2 பேர். நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாம் உட்காந்துனே இருக்கிறாங்க. பொறுமையாக வச்சுறாங்க. 2 பேர் தான் இறக்கி விட்டாங்க. சரிங்க, பாய முடிச்சுட்டு அப்படி நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்.
நிறைய நண்பர் வந்து டீட்டெயிலா வீடியோ போடுங்க, என்ன செலவாகுது, வரவு எவ்வளோ அதெல்லாம் கேட்டிருந்தீங்க. அது வந்துங்க இந்த நட நம்ம கன்ஃபார்ம் போடுறோம். இப்ப சேலத்துல இருந்து ஜெய்ப்பூர் வந்தாங்க, ஜெய்ப்பூர் வந்து திருப்பணும் குஜராத் போய் குஜராத்ல இருந்து தமிழ்நாடு போங்க. தமிழ்நாடுல எங்கன்னு கரெக்டா தெரியல. அதுக்கு ஒரு ட்ரிப் ஆன உடனே நான் டீட்டெயிலா ஒரு வீடியோ தரேங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதுவும் தப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க. யாரா கேட்கறான் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு எதுவும் நினைச்சுக்காதீங்க. உங்க வீட்டு பையனா நினைச்சு மன்னிச்சு விட்டுருங்க. இந்த டைம் கன்ஃபார்ம் வருங்க. இப்ப எங்க கிளம்பிட்டுங்க வண்டி எடுத்துட்டு, எம்டி வண்டி எடுத்துட்டு எங்கடா கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோடு ஏத்தலாம் இது கிளம்புங்க. ஆபீஸுக்கு போயினுக்கிறேங்க. லோடு அங்க போய் தான் தெரியும் எங்க ஏத்துறது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாங்க. இதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட அன்போ ஆதரவும் கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுங்க. அது ரொம்ப சப்போர்ட்டா இருக்குங்க. சரிங்க, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.